அடுத்ததா வந்து ஸலாத்துல் குசூஃப். ஸலாத்துல் குசூஃப். குசூஃப் என்று சொன்னால் குசூஃப் குஷூஃப் ரெண்டு பேர் சொல்லுவாங்க. குசூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா கிரகணம். கிரகணம் சொல்ல முடியா, அதற்கு தான் என்ன சொல்லுவாங்க, இந்த வார்த்தை சொல்லுவாங்க. குசூஃப் குசூஃப் அப்படின்னா சூரியன் சந்திரன் அதனுடைய ஒளியை இழந்து அது மறைக்கப்பட்டதாக காட்சியளிப்பதற்கு தான் என்ன செய்வாங்க, இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அல்லாஹு தாலா அவருடைய அடியார்களை அச்சுறுத்துவதற்காக வேண்டி, அவர்கள் செய்கின்ற பாவங்களிலிருந்து அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி வருவதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த கிரகணத்தை ஏற்படுத்துறான். கிரகணம் எதற்காக ஏற்படுகிறது என்றால் இதற்காக வேண்டித்தான் ஏற்படுகிறது. சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், எக்லிப்ஸ் சொல்ல முடியா. கிரகணம்னா உங்களுக்கு புரியாது இல்லையா, அதனால சோலார் எக்லிப்ஸ், அடுத்து என்னது லூனார் எக்லிப்ஸ். அப்ப அந்த எக்லிப்ஸ் நடக்குதுன்னு சொன்னா அது எதனால, அல்லாஹ் வந்து மனிதனை அல்லாஹ்வுடைய ஆற்றலை புரிய வைப்பதற்காக வேண்டி, மனிதனை அச்சுறுத்துவதற்காக வேண்டி. சரிங்களா? ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன ஷம்ஸ வல் கமர ஆயத்தானி மின் ஆயாத்தில்லா. சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் இரண்டு அத்தாட்சிகள். அல்லாஹ்வுடைய பிரமிக்கத்தக்க பிரம்மாண்டமான படைப்புகளில் ஒன்று. உலகத்துல எந்த கோணிலிருந்து பார்த்தாலும் அவனுக்கு என்ன தெரியும், என்ன தெரியும், சூரியன் தெரியும், வேற என்ன தெரியும், சந்திரனும் தெரியும் இல்லையா? யாருக்காவது செவ்வாய் கிரகம் தெரியுதா? செவ்வாய் கிரகம் இருக்குன்னு சொல்றாங்க, இருக்கு, நம்ம இல்லைன்னா மறுக்கல. நம்ம யாரை பார்த்தோமா? இல்ல, அது விஞ்ஞானத்தின் அடிப்படையில் சொல்லப்படுகிற ஒரு விஷயம். அதே மாதிரி வேற என்ன கிரகங்கள் இருக்கு, நெப்டியூன், புளூட்டோ, சாட்ரான், இப்படி எல்லாம் என்னது எக்கச்சக்கமான கிரகங்களை கோள்களை சொல்றான். இதெல்லாம் நம்ம பார்க்கிறோமா? பார்க்கறதில்ல. அப்ப நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா அத்தாட்சி என்று எதை சொல்றான், சூரியனையும் சந்திரனையும். நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. அல்லாஹ் ஏன் இதை பிரத்யேகமா, எல்லாமே அல்லாஹ்வுடைய அத்தாட்சி தான், பிரபஞ்சம் முழுக்க அல்லாஹ்வுடைய அத்தாட்சி தான். ஏன் அல்லாஹ் இதை ரெண்டுமே எடுத்து சொல்றான்? நீ மலையிலிருந்து பார்த்தாலும் உனக்கு என்ன தெரியும், பகல்ல சூரியன் தெரியும், இரவுல சந்திரன் தெரியும். ஏதாவது பள்ளத்தாக்குல நின்று பார்த்தாலும் உங்களுக்கு என்ன தெரியும், பகல்ல சூரியன் தெரியும், இரவுல சந்திரன் தெரியும். உலகத்தில் ஏதாவது ஒரு இடத்துல போய் நின்று சந்திரனும் தெரியும் சூரியனும் தெரியல அப்படி சொல்ல முடியுமா? அப்படி ஒரு இடம் இல்லை. சரிங்களா? அப்படி ஒரு இடம் இல்லை. அது போன்ற ஒரு அத்தாட்சி தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், இதை மிக பிரம்மாண்டமான ஒரு அற்புதமான படைப்பு அல்லாஹ் படைத்திருக்கிறான். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், இது ரெண்டுமே அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. லா இன்கசிஃபானி லிமௌத்தி அஹதின் வலா லிஹயாத்திஹி. இந்த ரெண்டுமே யாருடைய மௌத்திற்காக வேண்டியும், யாருடைய இறப்பிற்காக வேண்டியும், யாருடைய பிறப்பிற்காக வேண்டியும் என்ன செய்யாதது, மறையாது. சூரியன் மறையிறது, கிரகணம் பிடிக்கிறது அப்படின்றது யாராவது ஒரு மௌத்தா இருக்கிறாரு அப்படின்றதுனால கேட்டா கிடையாது. யாராவது ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு அப்படின்றதுனால அதனால கிரகணமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன் இதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய மகன், ரசூலுல்லாஹ்வுடைய மகனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்றாங்க, மரணிக்கிறாங்க. இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்லலாம். அவர் என்ன செய்றாரு, மரணிக்கிறாரு. அவரு மரணிச்ச உடனே அந்த நாள்ல என்ன ஆயிடுச்சு, கிரகணம் ஏற்பட்டுச்சு. அதனால கிரகணம் ஏற்பட்டுச்சு. அப்ப மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளையின் மொத்தம் நம்ம சொல்ல முடியா, நீ வந்த மழை நின்றுச்சு, அப்படி சொல்ல முடியா. நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்துட்டாரு, நீ வந்த மழை முடிஞ்சிச்சு. சரிங்களா? இன்னொருத்தர் வருவாரு, மழையே இல்லாம இருக்கிற காலத்துல அவர் வந்தாரு, அவர் வந்த என்ன செஞ்சு மழை பெஞ்சுச்சு. நீங்க வந்தீங்க மழை பொழிஞ்சிச்சு அப்படி சொல்ல முடியா. நீ வந்த கரண்ட் போச்சு அப்படிதானே, இப்படி எல்லாம் சொல்ல முடியா. இது ஒரு மூட நம்பிக்கையான சொல்லு, அப்படி சொல்லக்கூடாது நம்ம. ஏன்னா இதெல்லாம் வந்து பிரபஞ்சத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள், அல்லாஹ்வுடைய விதியின் அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப இதை என்ன செய்யக்கூடாது, நம்ம இது போன்ற காரண காரியங்களோடு தொடர்பு படுத்துவது கூடாது. அப்ப அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட வந்த உடனே ரசூலுல்லாஹ் அவர்கள் அதை கண்டிப்பதற்காக வேண்டித்தான் என்ன சொல்றாங்க, நிச்சயமாக சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. அது யாருடைய மௌத்திற்காக வேண்டியும் அது மறையாது, பிறப்பிற்காக வேண்டி அது செய்யாது, மறையாது. இன்னமா யுஹவ்விஃபுல்லாஹு பிஹிமா இபாதஹு. அல்லாஹ் இதை எதுக்கு ஏற்படுத்துறான்னு சொன்னா, மனிதர் அல்லாஹ். சரிங்களா? உலகமே இருண்டதா இல்லையா? சூரிய கிரகணம் ஏற்பட்டால் என்ன ஆயிடும், உலகமே இருண்டு போயிடும். அதாவது கிரகணம் ஏற்படுகிற பகுதி ஒட்டுமொத்தமா உலகத்துக்கும் ஏற்படுமா? ஏற்படும். அப்படி ஏற்பட்ட உலகமே இருண்டும். மனுஷனால வந்து சூரியனை இல்லாம இருக்க முடியுமா? சூரியனை இல்லாம இந்த உலகம் இயங்குமா? இயங்குமா? இயங்காது. சந்திரன் இல்லாம இருக்க முடியுமா? முடியாது. இதெல்லாம் வந்துடுது
இந்த பிரபஞ்சத்தினுடைய அடிப்படை தேவைகளில் ஒன்றா அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். அப்ப அதை வந்து என்ன செய்யறான் அல்லாஹ்? அதை அப்படியே இருளடை செய்கிறான். அதோடைய பிரதிபலிப்பை அல்லாஹ் இல்லாமலாக்குறான்னு சொன்னா, அதன் மூலமாக ஒரு கால் என்ன செய்யும்? கியாமத்து நாள் கூட வரும். அப்படியான நிகழ்வு நடந்தா என்ன கியாமத்து கூட நிகழும். அப்ப அதை அல்லாஹ் என்ன செய்றான்? நமக்கு ஒரு அச்சுறுத்தலா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஸஹீஹ் புகாரில 1048வது ஹதீஸ்ல இது சொல்லி காட்டுறாங்க. சரிங்களா? அப்ப இதன் அடிப்படையில இந்த நிகழ்வு ஏற்படும் போது அதற்காக வேண்டி என்ன செய்யறோம்? நம்ம தொழுகணும். இந்த தொழுகையை பற்றி சில பேர் என்ன செய்றாங்க? வாஜிபான தொழுகை என்று சொல்றாங்க. சரிங்களா? ஒரு சில அறிஞர்கள் அது வந்து சுன்னத் என்று சொல்றாங்க. இப்படியான இருவேறு கருத்து இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா பெரும்பான்மை அறிஞர்கள் சொல்றாங்க அதை வாஜிப் என்று சொல்லி காட்டுறாங்க. சரிங்களா? ஏன்னா ரசூலுல்லாஹ் வந்து தொழுதார்கள், தொழும்படி கட்டளையிட்டார்கள். அந்த நிகழ்வு வந்த போது ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? ஒரு திடுக்கத்தோடு வந்து தொழுகைக்கு வேண்டி வந்தார்கள் என்பதை காரணம் காட்டி என்ன செய்றாங்க? இதை வந்து ஒரு வாஜிபான தொழுகை என்று என்ன செஞ்சிருக்கிறாங்க? இமாம் அபு அவானா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அதே போன்று இப்னுல் கைம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், முகமது பின் சாலி அல் உசைமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் போன்றவர்களாம் என்ன செய்றாங்க? சொல்றாங்க. சரிங்களா? இதோடைய நேரம் எப்போ அப்படின்னு சொன்னா, கிரகணம் ஆரம்பிக்கிறதோ அப்பத்திலிருந்து அது முடிகிற வரைக்கும். கிரகணம் ஆரம்பித்திலிருந்து கிரகணம் முடிகிற வரைக்கும் தான் இந்த தொழுகை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா ரஅய்தும் ஷையன் மின் தாலிக ஃபஸல்லு ஹத்தா யன்ஜலி. நீங்க கிரகணத்தில் ஏதாவது ஒன்றை கண்டால் அந்த கிரகணம் மறைகிற வரைக்கும் நீங்கள் தொழுங்கள். என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அவர்கள் கிரகணத்தை நீங்க கண்டீங்கன்னு சொன்னா என்ன செய்யணும்? அது மறைகிற வரைக்கும் தொழுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இதுல என்ன அப்படின்னு சொன்னா, கிரகணம் ஏற்படுகிறது நம்முடைய ஊர்ல நம்ம பார்க்கணும். உதாரணமா ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னால ஒரு லூனார் எக்லிப்ஸ் நடந்தது. அதாவது சந்திர கிரகணம் ஏற்பட்டது. அந்த கிரகணத்தை நம்ம ஊர்ல என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. சரிங்களா? அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு ஏற்படுகிற காலகட்டத்துக்கு பின்னாடி ஏற்பட்ட கிரகணம் என்றெல்லாம் சொன்னாங்க. ஆனா அந்த கிரகணத்தினை சில நம்ம ஊர்ல பல இடங்கள்ல தென்படலை. நம்ம ஊர்ல தென்படும் என்று தான் அறிவிச்சாங்க. ஆனா கண்ணுக்கு என்ன சில தெரியல. இப்ப தெரியல அப்படின்னு சொன்ன என்ன செய்ய வேண்டியதில்லை, தொழ தேவையில்லை. தெரிஞ்சாதான் தொழுகணும். தெரிஞ்ச எது வரைக்கும் தொழுகணும்? அந்த கிரகணம் முடிவடைகிற வரைக்கும் தொழுகணும். உதாரணமா லாஸ்ட் டைம் அறிவிக்கும் போது என்ன செஞ்சாங்கன்னா 11:55 அது என்ன டைம்ல இருந்து கிட்டத்தட்ட 12:20 வரைக்கும் இந்த இருக்கும் என்பதை நிஜமா சொன்னாங்க. ஆனா அந்த கிரகணம் சில பல ஊர்களில் தெரியல, சில ஊர்களில் தெரிஞ்சிருக்கு, அந்த இடத்துல தொழுது இருக்கிறாங்க. அப்ப அப்படி தெரிஞ்சாதான் தொழுகணும், தெரியலன்னு என்ன செய்ய வேண்டியதில்லை, தொழ தேவையில்லை. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா ரஅய்தும் மின் தாலிக, அதுல இருந்து நீங்க ஏதாவது கண்டீங்கன்னா ஃபஸல்லு ஹத்தா யன்ஜலி, அது மறைகிற வரைக்கும் நீங்க, அது விலகிற வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க, தொழுங்கள் என்று சொன்னார்கள். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அரபியன்ல 915 என்கிற எண்ணில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கு. அதை எப்படி தொழுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுல 2 ரக்காத் தான் இதோடைய தொழுகை. எத்தனை ரக்காத் தொழணும்? 2 ரக்காத். ஆனா அந்த 2 ரக்காத் வந்து 4 ருக்கு 4 சஜிதாவை கொண்டது. தொழுகிறது 2 ரக்காத்து. ஒரு ரக்காத்துல என்ன இருக்கு? 2 ருக்கு 2 சஜிதா அப்படின்னு செய்யறோம். ருக்கு 2ஆ மாற்றப்பட்டிருக்கும். சரிங்களா? முதலாவது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி துணை சூரா ஓதணும், நீண்ட நேரம் ஓதணும். நீண்ட நேரம் கியாமுல் லைல், அதாவது இரவு தொழுகை நிற்கிற மாதிரி ஓதி தொடர்ச்சியா ஓதணும். பிறகு என்ன செய்யணும்? ருக்கு செய்யணும். ருக்கு எப்படி செய்யணும்? நீண்ட நேரம் ருக்கு செய்யணும். பிறகு ருக்குல இருந்து என்ன செய்யணும்? சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லி எழுந்து பிறகு மறுபடியும் என்ன செய்யணும்? நிக்கணும். சரிங்களா? நின்று திரும்பவும் சூரா ஓதணும். அதுல சூரத்துல் ஃபாத்திஹா திரும்ப ஓதணுமா, துணை சூரா மட்டும் ஓதணுமா அப்படின்றதுல கருத்து வேறுபாடு இருக்கு. பெரும்பான்மை அறிஞர்கள் சொல்றாங்க, துணை சூரா வந்து 2வது ஓதாம மறுபடியும் என்ன செய்யணும்? ஃபாத்தியாவும் சூரா ஓதணும் அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? அப்ப ஓதிட்டு மறுபடியும் என்ன செய்யணும்? ருக்கு செய்யணும், சுஜூத் செய்யணும். சரிங்களா? இப்படி 2 ரக்காத்து தொழுவதுதான் என்னது? இதற்கு ஆதாரம் ரசூலுல்லாஹி அவர்கள் என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஜாபிர் ரலியல்லாஹு சொல்றாங்க,
கசஃபத்தி ஷம்சு அலா அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி யௌமின் ஷதீதில் ஹர், கடும் வெப்பம் இருந்து கொண்டிருக்கிற ஒரு நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலகட்டத்தில் கிரகணம் ஏற்பட்டது. ஃபஸல்லா பி அஸ்ஹாபி, ரசூலுல்லாஹி அவர்கள் சஹாபாக்களை கொண்டு தொழுகை நின்றார்கள். ஃபஅதாலல் கியாமத், அவங்க என்ன செஞ்சாங்க, நீண்ட நேரம் நின்று தொழுதாங்க. ஹத்தா ஜஅலு யஹிரூன சும்ம ரகா ஃபஅதாலத், பிறகு ரசூலுல்லாஹி என்ன செஞ்சாங்க, அதாவது எல்லாரும் என்ன செய்றாங்க, விழுகிற அளவுக்கு ஆயிட்டாங்க, அவ்வளவு நேரம் நின்று தொழுதாங்களாம். கொஞ்ச நேரம் நிக்கல, அப்போ மணிக்கணக்கா நின்றாங்க. பிறகு ருக்கு செஞ்சாங்க, ருக்குலி நீண்டமா ருக்கு செஞ்சாங்க. ரொம்ப ரஃபா ருக்குல எழுந்தாங்க. ஃபாத்தால மறுபடியும் நீண்டவா நின்றாங்க, முதல்ல நின்ற, ஆனால் அதை விட கொஞ்சம் குறைவா. பிறகு மீண்டும் என்ன செஞ்சாங்க, ருக்கு செஞ்சாங்க, அதுலேயும் நீளமா ருக்கு செஞ்சாங்க. பிறகு சஜிதா செஞ்சாங்க, 2 சஜிதா. பிறகு என்ன செஞ்சாங்க, மறுபடியும் கியாமுக்கு வந்தாங்க, முதல் ரக்காத்தில் செய்தது போன்றே செய்தார்கள். சரிங்களா? ஃபகானத் அர்பா ரக்காத்தின் வார்பா சஜிதாத்தின், இவ்வாறாக 4 ருக்கு 4 சஜிதா என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாஹி அவர்கள் தொழுதார்கள் என்கிற செய்தி சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கு. இதன் அடிப்படையில் வளமையா தொழுகின்ற தொழுகை போன்றல்லாமல் அதிலிருந்து கொஞ்சம் வேறுபட்டு தொழுகின்ற ஒரு தொழுகை தான் என்னது, ஸலாத்துல் குசூஃப் குசூஃப், குசூஃப் குசூஃப் ரெண்டுமே என்னதான் கிரகணம். இதில் சிலர் என்ன செய்வாங்க, குசூஃப் என்பது சூரிய கிரகணத்துக்கும் குசூஃப் என்பது சந்திர கிரகணத்துக்கும் பயன்படுத்துவாங்க. ஆனால் ரெண்டுமே கிரகணம் என்கிற வார்த்தை தான். அதில் எதை பயன்படுத்தினாலும் தவறில்லை என்பதுதான் பெரும்பான்மை அறிஞருடைய கருத்து. சரிங்களா? இந்த ஸலாத்துல் குசூஃபை பொறுத்தவரையிலும் இதில் என்ன செய்யறது, உபதேசம் செய்வது, இந்த தொழுகைக்கு பின்னாடியோ அல்லது முன்னாடியோ உபதேசம் செய்வது என்பது, தொழுகைக்கு பின்னாடி உபதேசம் செய்யறதா ஒரு பழமையா இருந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அந்த நேரத்தில் உபதேசம் செய்வது என்பது ஒரு விரும்பத்தக்க விஷயம், சுன்னாதான். அதில் என்ன செய்யறது, மக்களுடைய உலக வாழ்க்கையை பற்றிய, அதில் அவர்களுடைய அலட்சியத்தை பற்றி, மறுமையை அவர்கள் மறந்திருக்கின்ற விஷயங்களை பற்றி, பொடுபோக்கா இருக்கிற விஷயங்களை பற்றி நினைவூட்டணும். அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யும்படி, பாவ மன்னிப்பு தேடும்படி சொல்லணும். ஏன்னா ரசூலுல்லாஹி அவர்கள் செஞ்சாங்க துஆ, அந்த உரைக்கு தொழுகைக்கு பின்னாடி உள்ள உரையில தான் ரசூலுல்லாஹி என்ன செஞ்சாங்க, இந்த செய்தியை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, இன்ன ஷம்ஸ வல் கமர் ஆயத்தானி மின் ஆயத்தில்லா, இந்த சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. அது யாருடைய மரணத்திற்காக வேண்டி மறைவதில்லை, யாருடைய பிறப்பிற்காக வேண்டி அது மறைவதில்லை. அப்படி உள்ள ஒன்றை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபதுல்லா, அல்லாஹ்வை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நீங்க பிரார்த்தியுங்கள். வகப்பிரு, நீங்கள் அதிகமா தக்பீர் சொல்லுங்கள். வஸல்லு தஸத்தகு, தொழுங்கள், தர்மம் செய்யுங்கள். என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்பதை என்ன செய்றாங்க பார்க்கறாங்க. அதே நேரத்தில் இந்த கிரகணம் முடிஞ்சு விட்டது என்று சொன்னால் தொழுகை என்ன செய்யலாம், முடிக்கலாம். உதாரணமா ஒருத்தர் என்ன செய்யறாங்க, தொழுது கொண்டிருக்கிறாங்க, கிரகணத்திற்கு முன்னால் என்ன செய்றாங்க, தொழுகையை ஆரம்பிச்சுட்டாங்க, கிரகணம் முடிகிற வரைக்கும் தொழுகணும், அதான சுன்னத்து. அப்போ அவர் தொழுது கொண்டிருக்கிறாங்க, ஓரளவுக்கு அவரால் முடிந்த அளவுக்கு தொழுகை முடிச்சிட்டார், 2 ரக்காத் தொழுதுட்டார். 2 ரக்காத்து 4 ருக்கு 4 சஜிதா, இப்படிதான் 2 ரக்காத். இப்படி தொழுது முடிச்சிட்டாரு. இன்னும் கிரகணம் இருக்கு அப்படின்னு அர்த்தம், கிரகணம் முடியல. இப்ப அவர் என்ன செய்யறது, திரும்ப தொழுகணுமா அப்படின்னு கேட்டா தொழ தேவையில்லை. அவர் என்ன செய்யணும், அந்த நேரத்தில் இஸ்திக்ஃபார்களையும் திக்ர் துஆக்களையும் செய்ய வேண்டும். அதை செய்து கொண்டு அங்கே அமர்ந்திருக்க வேண்டுமே தவிர வேற எதுவும் அவர் செய்ய வேண்டியதில்லை. அதே போல உபதேசங்களை செய்வது போன்ற விஷயங்களை செய்யலாம். அதெல்லாம் அவர் திரும்ப தொழுகவோ அல்லது இன்னும் 2 ரக்காத் தொழுவோ தேவையில்லை. நான் தொழுகை அது முடிகிற வரைக்கும் தொழுகள் என்று சொன்னால் அந்த 2 ரக்காத் தான் தொழணும். ஏன்னா ஸலாத்துல் குசூஃப் என்பது ரசூலுல்லாஹி அவர்களுடைய சுன்னா என்னது, 2 ரக்காத் தான். 4 ரக்காத்தோ 8 ரக்காத்தோ 6 ரக்காத்தாலும் கிடையாது. தொழுதுட்டே இருக்காம என்று சொல்ல முடியாது. ஒரே தொழுகை அவர் எவ்வளவு நேரம் நின்றுனாலும் பிரச்சனை இல்லை. ஆரம்பத்தில் என்ன செஞ்சாரு, பக்ரா ஓதி முடிக்கிற வரைக்கும் நின்றாரு, 1 மணி நேரம் நின்று ஓதி தொழுதுட்டாரு, பிரச்சனை இல்லை, தொழுதுக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் அவர் ஒரு 1.5 மணி நேரம் இருக்கிற அந்த கிரகணத்தில் 1/2 மணி நேரத்தில் தொழுகை முடிச்சு கொண்டார் என்று சொன்னால் மேற்கொண்டு அவர் தொழுக முடியாது, நஃபீல தொழுதுக்கலாம். நஃபீல் அவர் தொழுகிறதுல தடை இல்லை. சரிங்களா? சுன்னத்தா அந்த தொழுகை இருக்கான்னு கேட்ட கிடையாது. அதே போல இந்த தொழுகைக்கு முன்னாடி பின்னாடி ஏதாவது சுன்னத்திற்கு அதுவும் கிடையாது. ஏன்னா இந்த தொழுகை பள்ளியில் நடத்தப்படுகிற தொழுகை தான். கிரகண தொழுகை ரசூலுல்லாஹி அவர்கள் மஸ்ஜிதில் தான் நிறைவேற்றி இருக்கிறாருங்கிற காரணத்தினால மஸ்ஜிதில் தொழுகின்ற தொழுகை தான் என்பதனால் அங்கே அதற்கு முன்னாடி பின்னாடி என்ன செய்யறதில்லை, சுன்னத்துக்களை எல்லாம் அங்கே கடைபிடிக்க தேவையில்லை. தஹியத்துல் மஸ்ஜிதை தொழுது கொள்ளலாம். தஹியத்துல் மஸ்ஜித் நம்ம ஏற்கனவே அதை பற்றிய பாடத்தில் சொல்லி இருக்கிறோம். தஹியத்துல் மஸ்ஜித் என்பது ஒருவர் எப்போது மஸ்ஜிதுக்கு வந்தாலும் நினைச்சலாம் தொழுது கொள்ளலாம் என்கிற அடிப்படையில் இந்த தொழுகையும் அவர் அப்படி தொழுது கொள்ளலாம். அவரால் முடிந்த அளவிற்கு அந்த நேரத்தில் துஆ செய்யலாம், திக்ருகளை செய்யலாம், திலாவத்துல் குர்ஆனிலும் ஈடுபடலாம், தான தர்மங்களை செய்யலாம் என்பதான் என்னுடைய அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. இதோடு இந்த பாடம் முடிஞ்சிருச்சு. இன்ஷா அல்லாஹ் நம்ம வரக்கூடிய அமர்வில்
ஜனாசா தொழுகை பற்றிய பாடங்களையும் அதனுடைய சட்டத்திட்டங்களையும் பார்க்க இருக்கிறோம். சரிங்களா?